தமிழகத்தில் வர்தா புயல் பாதிப்பால் ஏற்பட்ட சேதங்களுக்கு நிவாரணம் வழங்கக் கோரி பிரதமர் நரேந்திர மோடியை தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இன்று சந்திக்கிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது டெல்லி செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம். நிரஞ்சன், பிரதமர் முதலமைச்சரோட சந்திப்பு சரியாக எத்தனை மணிக்கு நடைபெற இருக்கு? வர்தா புயல் தொடர்பா தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் என்னென்ன மாதிரியான கோரிக்கைகளை பிரதமரிடம் முன்வைக்க இருக்காரு? வேதவள்ளி, அதாவது நித்தி ஆயோக் உள்ளிட்ட பல்வேறு கூட்டங்களில் தற்பொழுது முதல்வராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் நிதி அமைச்சராக இருந்த பொழுது கலந்து கொண்டிருந்தாலும் கூட தற்பொழுது தமிழக முதல்வராக பொறுப்பேற்ற பின்னர் முதல் முறையாக தற்பொழுது தலைநகர் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்கவிருக்கின்றார். இந்த சந்திப்பானது பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லமாக இருக்கக்கூடிய லோக் நாயக் மார்கில் உள்ள 7வது இல்லத்தில் தான் இந்த சந்திப்பானது சரியாக 5:10 மணி அளவில் நடைபெறவிருக்கின்றது. ஏற்கனவே சனிக்கிழமை தமிழக அரசின் சார்பாக பிரதமரிடம் நேரம் கேட்கப்பட்டிருந்தது. அதற்காக இன்றைய தினம் இந்த நேரமானது ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. முன்னதாக தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி இன்னும் சற்று நேரத்தில் பல்வேறு அரசியல் சம்பந்தப்பட்ட பிரச்சாரங்களில் கலந்து கொள்ளவிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து அவர் இன்று மாலை தான் டெல்லிக்கு திரும்பவிருக்கின்றார். அதன் பின்னர் தான் தமிழக முதல்வருடனான அந்த சந்திப்பானது நடைபெறவிருக்கின்றது. தற்பொழுது தலைநகர் டெல்லியில் உள்ள தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ இல்லமாக இருக்கக்கூடிய தமிழக இல்லத்தில் தான் தற்பொழுது அவர் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார். அவர் சரியாக 5 மணி அளவில் இந்த அதிகாரப்பூர்வ இல்லத்திலிருந்து கிளம்பி பிரதமரின் இல்லத்திற்கு சென்று அவரை சந்தித்து அந்த ஆய்வறிக்கையை கொடுப்பார். குறிப்பாக கடந்த 8ஆம் தேதி முதல் தமிழகத்தில் தொடர்ந்து இந்த வர்தா புயலின் பாதிப்பானது அதிகரித்து வந்த வண்ணம் இருக்கின்றது. இந்த பாதிப்புகளால் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் தமிழகம் சந்தித்திருக்கின்றது, எவ்வளவு இழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது உள்ளிட்டவற்றை அடங்கிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆய்வறிக்கையானது பிரதமரிடம் சமர்ப்பிக்கப்படவிருக்கின்றது. அதே போல கிட்டத்தட்ட இந்த சேதம் குறித்து 10,000 கோடி ரூபாய் அளவிற்கு நிதி ஆதாரம் தேவைப்படுவதாக தமிழக அரசின் சார்பாக பிரதமர் நரேந்திர மோடியிடம் கோரிக்கை வைக்கப்பட உள்ளது. அதனைத் தொடர்ந்து இந்த நிதியானது உடனடியாக ஒதுக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனை தவிர மறைந்த தமிழகத்தின் முன்னாள் முதல்வராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்களின் திருவுருவ சிலையை, வெண்கல சிலையை நாடாளுமன்ற வளாகத்தில் வைக்கப்பட வேண்டும். அதே போல அவருக்கு பாரத ரத்னா வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளும் முக்கியமாக இந்த பேச்சுவார்த்தையின் பொழுது, இந்த சந்திப்பின் பொழுது முன்வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மற்ற தமிழகத்தின் பிரதான பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு, காவிரி, அதே போல கச்சத்தீவு, இலங்கை மீனவர்கள் இந்த பிரச்சனை உள்ளிட்ட விவரங்களும் தொடர்ந்து இந்த சந்திப்பின் பொழுது மிக விலாவாரியாக ஆலோசிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வேதவள்ளி.